ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுகுதலும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை காண்கிறவர்களுக்கும் காணப்போகின்றவர்களுக்கும் பிற்காலத்தில் காணப்போயிருக்கும் நாம் இருக்கோமே இல்லையோ இந்த யூடியூப்லேருந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு எப்போதும் காணொலி மாறி மாறி வந்துட்டு தான் இருக்குது. அப்பையும் இந்த எல்லாம் வல்ல இறைவனோட அருள் காண்கின்ற அனைவருக்கும் அவங்களோட அனுக்கிரகம் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து கொண்டு எல்லாம் நல்ல எந்த வித பிரச்சனைகள் இல்லாமல் பொருளாதாரத்துலேருந்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன். நடாது வள கொலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இறைவனை என்ன சொல்கிறாரான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம தனுசு ராசிக்கு ஜூன் மாத பலன்கள் பார்த்துருவோம். தனுசு ராசினாலே உங்களுக்கே தெரியும், வில் அம்பு. வில்லுக்குன்னு ஒரு பவர் என்றைக்குமே உண்டு. அமைதியாக தான் இருப்பாங்க. திடீர்னு ஏன்ச்சா வீராவாசமாக அந்த வில்லு எப்படி அம்புலேருந்து புறப்புற மாதிரி ஸ்வங்கின்னு வரும். அதுமாரி ஒரு வில் பவர் அவங்களுக்கு உண்டு. அவங்க மூல ராசி 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திரடம் 1ஆம் பாதம். இவங்களுக்கு தனுசு ராசி. குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் மற்றவர்களை வழி நடத்துவதிலும் வல்லவராக இருப்பீர்கள். குருவோட ஆதிக்கத்தில் அப்படி ஒரு பவர் இருக்குது. நீங்கள் வர ஜூன் மாதம் நாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன், 7ல் குரு, 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாக பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருக்கும். பார்த்தீங்களா, இறைவனோட அருளை பார்த்தீங்களா, உங்களுக்கு பொருளாதார நிலை அருமையாக இருக்கும். நான் அதுக்காக நான் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு வேலைக்கும் உள்ள சும்மா உட்காந்துட்டு எனக்கு அந்த ஜோசியை சொல்லிட்டாரு, அந்த ராசி பலம் பார்க்குறத சொல்லிட்டாரு, எனக்கு பொருளாதார நிலை உயரணும்னு வராதுங்க. அதுக்குண்டான உழைப்பை நீங்கள் கூட்டீர்களானால் கண்டிப்பாக நிச்சயம் பொருளாதாரம் வரும். பொருளாதாரங்கிறது நம்ம இறை உணர்வோட உழைப்பை போடணும். ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்க 12 ரூபாய்க்கு விங்க, அந்த 2 ரூபா உங்களுக்கு லாபம். 15 ரூபாய்க்கு பொருள் வாங்க 20 ரூபாய்க்கு விங்க, 5 ரூபா உங்களுக்கு லாபம். இதுதான் பொருளாதார நிலை உயரும். நீங்கள் 100 விற்கிற இடத்துல 200 விற்றீங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும். இதுதான் பொருளாதார நிலை உயரும். இந்த சூட்சமம் தான் அது. ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். உங்களுக்கு உடல்நிலை சில பிரச்சனை தான், அதை சமாளிச்சிருங்க. எப்படி இருந்தாலும் பார்த்துக்கோணும். கணவன் மனைவிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் வெளிநாடு உள்ளார கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படி ஏற்பட்டாலும் தாராளமாக வாங்கி செய்யலாம். சிறப்பாக இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிட்டும். கூட்டாளியின் வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். கடன்கள் சற்றே குறையும். இன்னொன்று, முதலீடு போகிறப்ப தயவுசெய்து கடன் வாங்காதீங்க. உங்கள் சொந்த முதலை போட்டுட்டு அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணிவிட்டு கொஞ்சம் டெவலப் பண்ண பிறகு மறுபடியும் வேணால் கடனை வாங்கி மறுபடியும் அதில் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் வட்டிக்கு வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி கஷ்டப்பட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து படாத பாடுபடுறாங்க. அதே மாதிரி செயல்படாமல் முடிந்தவரை உங்களுடைய சொந்த முதலீடு இருக்கணும். வட்டிக்கு வாங்கி போட்டால் உட்பட சரித்திரமே இல்லை. ஏன்னா வட்டி கொடுக்குறவன் எப்படி கொடுக்குறான்னு எந்த மண்ணில் கொடுக்குறான்னு அவனுக்கு அவனோட காசு வந்தால் போதும், நம்ம உங்களால் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சா போகணுன்னு தான் கொடுப்பாங்க. இந்த வட்டி தொழில் உள்ளதிலே பாவம் பல பேருடைய குடும்பங்கள் நாசமாகி கொண்டுள்ளது. அதுக்கு ஒவ்வொரு மதத்துலையும் ஒவ்வொரு பிராயச்சித்தை வச்சுருக்காங்க. அன்புக்குரியவர்களே, தயவுசெய்து வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாதீங்க.
நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமேல பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் அதுவும் பேங்க்கில் வாங்குங்க, அந்த வெளியில் வாங்காதீங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். உத்தியோகர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும். மறுபடியும் அது சம்மந்தமாக ப்ரொமோஷன் சான்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. அதேமாரி அரியர்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப நாளாக வராத அமௌண்ட்லாம் ஒரு ஆஃபீஸர் வருவார், என்னப்பா இது வரல இன்னும் ரெகுலரைசேஷன் பண்ணல, இன்னும் இவருக்கு இன்னும் இந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, இந்த அரியர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதேமாரி வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. எதிர்பார்க்குற உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு திருமணத்தை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் மணமகன் மணமகள் நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் வாங்குங்க. உங்களுடைய உறவினரோட சுப நிகழ்ச்சியில் கலந்துங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் திருமணம் நடக்கும். மூலம்னாலே பல பேர் பயப்படுவாங்க, ஐயோ அண்ணா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண் மூலம் பெண் மூலம் இப்படி இருக்குது. மூல ராசியை பொறுத்தவரைக்கும் எல்லாம் சிறப்பாக இருக்குது. பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு அலையும் போது தான் தெரியும். அனுபவங்கள், என்னுடைய அனுபவங்கள் சொல்கின்றன. அதனால் சொல்கிறேன், நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஜாதகம் ஒத்துப்போனால் எல்லாம் சிறப்பாக கண்டிப்பாக அமையும். பெண்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அதை பார்க்காதீங்க. இன்னொன்று, இறைவன் மேலே நம்பிக்கை அதிகமாக வைங்க. காலத்தை வயசை கடத்தாதீங்க. என்னுடைய வேண்டுகோள்னா வயசை அதிகம் கடத்தாதீங்க. பெண்களுக்கு அதிகம் 23, 24 இன்றைய சூழ்நிலைக்கு. ஆண்களுக்கு 26, 20, அதாவது பெண்களுக்கு நான் 21 முடிக்குன்னு சொன்னேன். எங்கே நம்பிக்கைங்க? எல்லாம் அதாவது 5 வருஷம் 6 வருஷம் படித்து நல்ல வேலைக்கு போதுவோம். இந்த ஆண்கள் என்னென்னா படிச்சுட்டு பல பேர் வேலைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கானோ. ஏன் காரணம் என்னென்னா அவங்க அம்மா அப்பா கொடுக்குற செல்லம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போயே நிறையா ஐடி இப்போ ஃபீல்டெல்லாம் ஓரளவு நல்லா இருக்குது. சில சந்தர்ப்ப சூழ்நிலை அங்கேயே எல்லாமே ஓரளவு நடந்து கொடுக்குது. எல்லாமே திருமணமே நடந்து எல்லாமே ஓரளவு பண்ணிடுறாங்க. அப்படி வாய்ப்பு இருந்தாலும் பயன்படுத்திங்க. நான் கெடுதலும் சொல்ல, வீட்டு குடும்பத்தாரோட சம்மதத்தோடு பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய தாய் தகப்பன் வந்து பிள்ளைங்க இஷ்டத்துக்கு தான் வர்றாங்க. ஏன்னா அவங்க காலம் கடந்து போச்சு. இனிமேல் வந்து வரட்டு பிடிவாதம் பண்ணிவிட்டு அவங்கள இழுத்து பிடிச்சிட்டு செய்கிறது சூழ்நிலை மாறி போயிட்டு, இன்றைய சூழ்நிலைக்கு தாய் தகப்பன் அனுமதியோடு எதாக இருந்தாலும் செயல்படுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமம். காலைல ஏஞ்சோன்னே ஓம் கணபதி ஓம், ஈஸி மந்திரம் நான் சொல்கிறேன், அது நிறையா இருக்குது. ஓம் ஸ்ரீ க்ரீங் க்ளீங் ஓம் கணபதி சுவாமி சுவாக ஓ சக்லாமரதம் விஷ்ணு சைவ சதுர்பூஜ்யம் பிரசன்ன தியாகே சர்வ பிரசாதே பாலும் தேய்தேனும் நாளும் கணத்தனுக்கு நானது கோலத்துக்கு நீ எடுக்க தங்கத்தை, இப்படிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் உங்களால் தெரிஞ்சு ஓம் கணபதியே ஓம், ஓம் கணபதியே ஓம், கண் கணபதியே ஓம்னு சொன்னால் போதும். எல்லா வல்ல இறைவனுடைய அருள் தனுசு ராசி கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.